வணக்கம். சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.28 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 52.69 புள்ளிகள். இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 207.19 ரியால். 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 226.2 ரியால். தஞ்சை பட்டுக்கோட்டை சுந்தரநாயகபுரம் கிராமத்தின் அருகிலுள்ள பேய்க்காலிக்காடு கிராமத்தினைச் சேர்ந்த சுப்ரவேலு என்பவர் சவுதி அரேபியாவில் பணியாற்றி வருகின்றார். அவர் தினேஷ்ராஜின் விடுதலைக்காக பல்வேறு நபர்களிடமிருந்து வசூல் செய்து 26,226 ரூபாய் அனுப்பி வைத்துள்ளார். தினேஷ்ராஜின் விடுதலைக்காக பாடுபட்ட சவுதியில் உள்ள சுப்ரவேலு என்ற நபரும் மிகுந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெயது மாரியக்கர் மண்டல தலைவர், வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம், ரியாத், சவுதி அரேபியா. பஹ்ரைனில் இருந்து சாலை வழியாக சவுதி அரேபியா நுழைய புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பஹ்ரைனில் இருந்து தமாம், ஹிங், ஃபஹாத் கடல் வழியாக கடல் பாலம் வழியாக சவுதி அரேபியா நுழைய புதிய வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளது. தடுப்பூசி போடப்பட்டவர்கள் மட்டுமே நாட்டுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், வேலை வீசா, சுற்றுலா வீசா, விசிட் வீசாக்களில் சவுதி அரேபியா வருபவர்கள் இந்த புதிய அறிவிப்பு பொருந்தும் என்றும், புறப்பட்டு 72 மணி நேரத்துக்குள் எடுக்கப்பட்ட வைரஸ் சோதனையின் எதிர்முறை சான்றிதழ் கொண்டு வர வேண்டும் என்றும் சவுதி அரேபியாவில் உள்ள ஃபைசர், BioNTech, ஆக்ஸ்போர்ட் மற்றும் மெடோனா தடுப்பூசிகள் அங்கீகரிக்கப்பட்டவை ஆகும். இவற்றின் 2 டோஸ் எடுத்தவர்கள் மற்றும் ஜான்சன் தடுப்பூசியின் 1 டோஸ் எடுத்து 14 நாட்கள் முடிந்தவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். இனி வைரஸ் பரிசோதனை மற்றும் தனிமைப்படுத்தல் தேவையில்லை. தடுப்பூசிகள் போடாமல் எல்லையில் வருகின்ற நபர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள், திருப்பி அனுப்பப்படுவார்கள், ஹிங் ஃபஹத் கடல் பாலம் தெரிவித்துள்ளது. ஆனால் சவுதி அரேபியா குடிமக்கள் தடுப்பூசி போடவோ அல்லது நாட்டுக்குள் நுழைய வைரஸ் சோதனை செய்யவோ தேவையில்லை. 18 வயதிற்கு மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் சவுதி அரேபியா நுழைந்ததும் 7 நாட்கள் வீட்டு தனிமைப்படுத்தலுக்கு உட்பட வேண்டும். வைரஸ் பரிசோதனை 6வது நாளில் செய்யப்பட வேண்டும். சவுதி அரேபியர்களின் வெளிநாட்டு மனைவிகள், கணவர்கள், குழந்தைகள், வீட்டு பணியாளர்கள் மற்றும் தூதர்கள், அவர்களது குடும்பங்கள் மற்றும் இவர்களின் வீட்டு பணியாளர்கள் 72 மணி நேரத்துக்குள் எடுக்கப்பட்ட வைரஸ் பரிசோதனையின் எதிர்மறை முடிவை எல்லையில் காட்ட வேண்டும். தடுப்பூசி போடப்பட்டவர்களுக்கு தனிமைப்படுத்தல், வைரஸ் பரிசோதனைகள் தேவையில்லை. தடுப்பூசி எடுக்காதவர்கள் சவுதி அரேபியாவுக்குள் நுழைந்ததும் 7 நாட்கள் தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும். அதேபோல் வைரஸ் சோதனை 6வது நாளில் செய்யப்பட வேண்டும். ஆனால் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் அவர்களின் உதவியாளர்கள் வைரஸ் பரிசோதனை மற்றும் தனிமைப்படுத்தலுக்கு உட்பட வேண்டிய அவசியம் இல்லை. பஹ்ரைனின் புதிய முடிவு இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியா உட்பட்ட நாடுகளுக்கு திரும்ப விரும்பும் வெளிநாட்டவர்களை பெரிய அளவில் பாதிக்கும் என்ற தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. வேலை வீசா இல்லாதவர் பஹ்ரைனுக்கு அனுமதிகள் இல்லை என்ற முடிவுகள் இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றன. இந்தியா உட்பட 20 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாட்டுக்கள் நுழைவதற்கு முன்பு 14 நாட்கள் தற்காலிக தனிமைப்படுத்தல் செய்ய முடிந்த ஒரே இடமான பஹ்ரைன் இருந்து வந்தது. வைரஸ் காரணமாக மற்ற பல நாடுகள் இதற்கு கடந்த சில மாதங்களாக தடை விதித்தது. இந்த நிலையில் பஹ்ரைனில் குடியுரிமை வீசா, அதாவது பஹ்ரைன் நாட்டின் வீசா இல்லாதவர்களை நாட்டில் அனுமதிக்க கூடாது என்ற புதிய முடிவு இப்போது இந்தியா உள்ளிட்ட வெளிநாட்டவர்களுக்கு ஒரு பின்னடைவு ஆகும். இந்த முடிவு சவுதி அரேபியா உள்ளிட்ட மற்ற வளைகுடா நாடுகளுக்கு செல்ல பஹ்ரைன் தற்காலிக புகலிடம் கொண்டு பயணிக்கும் நண்பர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தையும், சவுதி அரேபியா செல்வோர் இதுவரை பஹ்ரைன் வருகை தந்து பஹ்ரைன் வருகை வீசா பெற்று 14 நாட்கள் தங்கியிருக்கின்றார்கள். பின்னர் சவுதி அரேபியா வருவதற்கு சவுதி அரேபியா புறப்பட்டு செல்வார்கள். அந்த ஒரு வாய்ப்பும் இப்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது பஹ்ரைன் நாட்டில் வேலை வீசா அல்லது வேறு எந்த விதமான வீசாவும் கைவசம் இல்லாத வெளிநாட்டவர்கள் வருகை வீசாக்கள் வழங்க வேண்டாம் என்ற பஹ்ரைன் முடிவு செய்துள்ளது. ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை தற்காலிக தடை அமுலில் இருந்தாலும் வைரஸ் பாதுகாப்பு அதிகரித்த நிலையில் இது நீடிக்க வாய்ப்புகள் உள்ளது. இந்த முடிவு சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளுக்கு புறப்பட்ட பஹ்ரைன் பேக்கேஜ் புக்கிங் செய்தவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்த நிலையில் பஹ்ரைனின் இந்த முடிவு
பஹ்ரைனின் இந்த கூடுதல் முடிவு இன்னும் கூடுதல் கட்டுப்பாடுகளை அறிவித்திருக்கின்றது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 1136 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 10 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 4,38,705 நபர்கள் ஆகும். சவுதி அரேபியாவில் மே மாதம் ஹோட்டல் தனிமைப்படுத்தலுக்கான கட்டண விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஹோட்டல் சாப்பாடுகள், ஏர்போர்ட் டிரான்ஸ்ஃபர் மற்றும் இரண்டு PCR டெஸ்ட் உள்ளடங்களாக காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட எத்தா பகுதியில் 3 ஸ்டார் தனிமைப்படுத்தலுக்கு 2425 ரியால், 4 ஸ்டார் என்று கேட்டால் 3010 ரியால், 5 ஸ்டார் என்றால் 4375 ரியால். எத்தாவில் 5 ஸ்டார் ஹோட்டல் 8608 ரியால். ரியாத் பகுதியில் 3 ஸ்டார் ஹோட்டல் தனிமைப்படுத்தல் 2920 ரியால், 4 ஸ்டார் தனிமைப்படுத்தல் 4965 ரியால். அதேபோன்று தமாம் பகுதியில் 3 ஸ்டார் தனிமைப்படுத்தல் ஹோட்டல் 3100 ரியால், 4 ஸ்டார் தனிமைப்படுத்தல் ஹோட்டலின் விலை 3424 ரியால். மதீனா பகுதியில் 3 ஸ்டார் தனிமைப்படுத்தல் கட்டண விவரம் 2443 ரியால், 4 ஸ்டார் தனிமைப்படுத்தல் கட்டணத்தின் விலை 2460 ரியால். சவுதி அரேபியாவின் விமான முன்பதிவு இருக்க வேண்டும். பிற விமானங்கள் முன்பதிவுகளுடன் தொகுப்புகள் பொருந்தாது. இந்திய தூதரகத்தின் கன்சுலேட்டர் கொள்கையின் கீழ் இந்திய மக்களுக்கு சேவை 21 மற்றும் 22 மதீனா பகுதியில் VFS குழு தூதரக அதிகாரிகள் இந்த சேவையை வழங்குவார்கள். 21 மற்றும் 22ஆம் தேதி மதீனாவில். இந்த ஆண்டு ஹஜ் செய்ய வெளிநாட்டு யாத்திரைகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஹஜ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் அதிகரித்து வரும் வைரஸ் பாதிப்புகளால் சவுதி அரேபியாவில் பணிபுரியும் பெரும்பாலான தெற்காசிய நாட்டவர்கள் விடுமுறையில் தாயகம் செல்வதை தவிர்க்கின்றனர். சவுதியில் அனுமதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் சில தெற்காசிய நாடுகள் இடம்பெறாத காரணத்தினாலும் தங்கள் நாடுகளில் வைரஸின் 2வது அல்லது 3வது இலையின் தாக்கம் அதிகரித்ததன் காரணத்தினாலும் பயணத்தடைகள் ஏற்படக்கூடும் என்ற அச்சத்தினாலும் தெற்காசியர்கள் தாயகம் செல்வதை தவிர்த்து வருவதாகவும் ஆராயப்படுகின்றது. குடும்பங்களை பிரிந்து உறவுகளை இழந்து வாடும் பல சவுதி வாழ் வெளிநாட்டவர்கள் விரைவில் இந்த பேரிடரிலிருந்து மீண்டும் தாயகம் சென்று உறவுகளை சந்திப்போம் என்ற நம்பிக்கையுடன் காத்து கொண்டிருக்கின்றனர். சவுதி அரேபியாவில் பயணத்தடை விலக்கப்பட்ட 36 மணி நேரத்தில் 18,680 சவுதி அரேபியா குடிமக்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். சவுதி அரேபியாவில் கடந்த மே மாதம் 17ஆம் தேதி அன்று சர்வதேச நாடுகள் செல்லிருந்த விதிக்கப்பட்டிருந்த பயணத்தடை விலக்கப்பட்டு சவுதி அரேபியா நாட்டைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு நிலம் வழியாக விமானம் மூலமாக பயணம் மேற்கொண்டனர். பயணத்தடை விலக்கப்பட்ட முதல் 36 மணி நேரத்தில் ஆண் பெண் என்ற மொத்தம் 18,680 சவுதி அரேபியா குடிமக்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் முதல் 24 மணி நேரத்தில் 10,450 நபர்கள் பயணம் செய்ததாகவும் சவுதி அரேபியா உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் தகவலின்படி சவுதி அரேபிய மக்கள் விமான பயணம் மேற்கொண்டதில் முதலிடத்தில் ஐக்கிய அரபு அமீரகமும் அதனைத் தொடர்ந்து எகிப்து, கத்தார் மற்றும் அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மக்காவின் மஸ்ஜிதுல் அல் ஹரமில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஹுத்பா மற்றும் யும்மா தொழுகையில் எடுக்கப்பட்ட சில புகைப்பட தொகுப்புகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். உம்ராவுக்கு வைரஸ் தடுப்பூசிகள் கட்டாயம் ஆக்கப்படும். ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் அறிவிப்போம். வைரஸ் தொற்று காலங்களிலிருந்து நடாத்தப்பட்ட 2வது வருட ரமலான் பருவத்தில் வெற்றியை ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புனித அல் ஹரமிற்கு வருகை விரும்புவோர் அனைவரும் நோய் தடுப்பு மருந்துகள் பெற வேண்டும், தடுப்பூசிகள் பெற்றிருக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டுள்ளது. வழிபாட்டாளர்கள் மற்றும் யாத்திரைகளுக்கிடையில் வைரஸ் தொற்றுக்கள் ரமலான் மாதத்தில் எதுவும் பதிவாகவில்லை.
அல் ஹரமை பார்க்க விரும்புவோர் அனைவரும் வைரஸுக்கு எதிரான தடுப்பூசி மூலம் நோய் தடுப்பு மருந்துகள் பெற வேண்டும். ஏற்கனவே கட்டளையிட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் வருகதந்த யாருக்கும் தொற்று நோய் பரவவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த சேவைகள் தொடர்ந்து இயங்கும் என்றும் பின்வாங்குவதில்லை என்றும் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் அறிவித்துள்ளது. உம்ரா செய்ய விரும்புவோர் ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒருமுறை தங்கள் அனுமதிகளை அவற்றின் நிலைகள் சுகாதார தவக்கலான செயலியின் மூலம் பதிவு செய்து நிறைவேற்ற வேண்டும். தற்பொழுது சவுதி அரேபிய அரசு இந்தியா போன்ற 20 நாடுகளுக்கு உள்ளே நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ள இந்த தடை நீக்கப்பட்ட பிறகு மீண்டும் ஹஜ் உம்ரா பயணம் அனுமதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் பெரும்பாலும் சகல இடங்களிலும் 5 ரியால் கடை என்று சொல்லக்கூடிய ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் பொதுவாக வீட்டு பாவனைக்கு தேவையான சகல அத்தியாவசிய பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம். அங்கு எந்த பொருட்களை வாங்கினாலும் அங்கின் விலை 5 ரியாலாகத்தான் இருக்கும். இதற்கு அந்த கடையை நம்மவர்கள் 5 ரியால் கடை என்று சொல்வார்கள். அப்படியான ஒரு கடையை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படியான ஒரு கடையை நீங்கள் கண்டிப்பாக சந்தித்திருப்பீர்கள். இலங்கையிலிருந்து இம்முறை ஹஜ் செல்லவோ பயண ஏற்பாடுகளில் ஈடுபடவோ வேண்டாம். வைரஸ் தொற்று நோய் பரவல் காரணமாக இந்த வருடமும் இலங்கையர்களுக்கு ஹஜ் கடமைக்கான வாய்ப்புகள் இல்லை என்று அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் என்று அரச ஹஜ் குழு அறிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை 7 சவுதி அரேபியாவின் விமான நிலையங்கள் திறக்கப்படும் என்றும் சவுதி அரேபியா ஏற்கனவே அறிவித்திருந்தது போதும் விமான நிலையங்கள் திறக்கப்படவில்லை. அத்தோடு இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, மாலத்தீவு போன்ற நாடுகளின் விமானங்களும் சவுதி அரேபிய அரசு தடை விதித்துள்ளது என்றும் அரச ஹஜ் குழுவின் தலைவர் அஜ்கம் உவைஸ் அறிவித்துள்ளார். அவர் கருத்து தெரிவிக்கையில் சவுதி அரேபியா ஹஜ் அமைச்சு இந்த வருடத்துக்கான ஹஜ் யாத்திரையை கண்டிப்பான சுகாதார வழிகாட்டல்களுடன் அனுமதிக்க உள்ளதாகவும் யாத்திரைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இந்த வருடத்துக்கான ஹஜ் யாத்திரை செயல்முறை திட்டம் ஒன்றை விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும் சவுதி அரேபியா ஹஜ் அமைச்சு தெரிவித்திருந்தாலும் இதுவரை அவ்வாறான அறிவிப்பு இலங்கைக்கு கிடைக்கவில்லை என்கின்றார். அவ்வாறான அறிவிப்பு கிடைக்க பெற்றாலும் இந்த வருடம் இலங்கையில் ஹஜ் ஏற்பாடுகள் மேற்கொள்வது சாத்தியப்பட மாட்டாது. ஏனென்றால் ஹஜ் யாத்திரை மேற்கொள்ளும் யாத்திரைகள் 14 நாட்கள் இலங்கையில் தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும். வைரஸ் பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும். அத்தோடு சவுதி அரேபியாவிலும் வைரஸ் பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும். எனவே தடுப்பூசி பெற்றுக் கொண்டவர்களையே புனித தலங்களில் அனுமதிக்க முடியும் என்று ஏற்கனவே சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. இவ்வாறான நடைமுறையினால் ஹஜ் யாத்திரை சாத்தியப்பட மாட்டாது. சவுதி அரேபியா ஹஜ் அமைச்சகத்தின் ஹஜ் யாத்திரை தொடர்பான அறிவிப்பு கிடைக்கப் பெற்றால் இது தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் என்கின்றார் இலங்கையின் பிரதான அமைச்சர். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். வீடியோவுக்கு ஒரு லைக் தாருங்கள். நன்றி.